ஒரு கப்பலில் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. கப்பல் உடஞ்சி நடுக்கடலில் எல்லாம் போயிடுது. 2 பேர் மட்டும் ஒரு கரையில் வந்து நிற்கிறாங்க. அந்த கரையில் வந்து நிற்கக்கூடிய அந்த 2 பேருமே நண்பர்களாக இருக்காங்க. ஒருத்தர் நல்லா வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அன்பு இருக்குது, பரிவு இருக்குது, பாசம் இருக்குது, மரியாதை இருக்குது. அந்த 2 பேரும் அந்த தீவில் வந்து இறங்கும்போது கடவுள்கிட்ட 2 பேரும் வேண்டிக்கலாம், ஆண்டவன் யாருக்கு அருள் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு, பக்கத்தில் நின்றுட்டு நானும் நீயும் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஒன்று பண்ணலாம், தீவை பாதியாக பிரிச்சுக்கலாம். நான் ஒரு பக்கம் போய் பிரார்த்தனை பண்ணுறேன், நீ ஒரு பக்கம் போய் பிரார்த்தனை பண்ணு. யார் பிரார்த்தனைக்கு இறைவன் கொடுத்தாலும் ரொம்ப நன்றி. சரி, இந்த முதலாம் நபர் போய் ஆண்டவங்கிட்ட, கடவுளே சாப்பாடே இல்லையேப்பா, பசி உயிர் போகுதேப்பா. ஆண்டவன் உணவா வரமாட்டான், ஆனா உணவு எங்க கிடைக்குங்கிற வழியினுடைய அம்புக்குறியாக வந்துடும். அப்புறம் பார்க்குறாரு, கண்ணு தெரிஞ்ச இடத்துல 4 பழ மரம் இருக்கு, சாப்பிட்டாச்சு. ஓகே, கடவுள் உடனடியாக அருள் புரிஞ்சாச்சு. ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் நினைக்கிறாரு, ரொம்ப போர் அடிக்குது, இங்கேயே தன்னந்தனியாக மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு நல்ல துணை கிடைச்சா நல்லா இருக்கும், அதுவும் வாழ்க்கை துணையாக அமைஞ்சா ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா இன்னொரு கப்பல் களம் அது உடைந்து போகுது. கரையேறி வரக்கூடியது ஒரு பெண்மணியாக இருக்கு. இவர் விருப்பத்துக்கு உகந்த பெண்மணியாக இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆண்டவா ரொம்ப நல்லது. ஒரு வீடா ஒன்று கட்டினா தேவையில்லைன்னு தோணுது. மரங்கள் இருக்கு, கட்டுறாங்க. ஒரு 6 மாச காலம் இவர் கேட்கறதெல்லாம் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு குட்டி பூதம் வந்து உதவுற மாதிரி ஆண்டவன் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காரு. 6 மாசம் ஆனதுக்கப்புறம் இந்த முதல் நண்பருக்கு போதும், இந்த தீவில் இருந்தது போதும், கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ கடவுளே, நாளைக்கு மட்டும் ஏதாவது ஒரு கப்பல் இந்த வழியா வருமே, ஆனால் நானும் என்னுடைய வாழ்க்கை துணைவையும் கிளம்பி போயிடுவோம். என்னதான் நீ கொடுத்தாலும் மக்கள் கூட போய் வாழ்ந்தாதான்ப்பா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த வழியா ஒரு கப்பல் வருது. இவங்க தீவு பக்கம் நங்கூரம் போட்டு நிறுத்துறாங்க. இவங்க 2 பேரையும் காப்பாற்ற போறாங்க. ஒரு படகு வருது. அந்த படகுல இவரும் ஏறியாச்சு, இவருடைய வாழ்க்கை துணைவையும் ஏறிட்டாங்க. அப்போ இந்த வாழ்க்கை துணைவை கேட்குறாங்க, நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்களும் உங்களுடைய நண்பரும் 2 பேரும் ஒன்னா வந்தீங்கன்னு சொன்னீங்க, இப்போ அவரை விட்டுட்டு நீங்க பாட்டு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஆமாம், நான் கேட்டதெல்லாம் ஆண்டவன் சரின்னு கொடுத்தானே, அவன் என்ன கேட்டானோ தெரியல, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் கேட்டதுக்கெல்லாம் தெய்வம் கொடுத்தது. God has given me every blessing for all the prayers of mine. கேட்டதுக்கெல்லாம் ஆண்டவன் அள்ளி கையில் கொடுத்துட்டான். அதனால ஆண்டவன் கருணை என் பக்கம் மட்டுமே தான் இருக்கு, நாம கிளம்பலாம் வா அப்படிங்கும்போது அசிரீரி மாதிரி ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் சொல்லுது, ஆமா, யார் சொன்னாங்க நீ கேட்டதுக்கு மட்டுமே நான் உனக்கு கொடுத்ததாக இது வரைக்கும் யார் சொன்னாங்க? ஏன் கடவுளே, நான் உங்ககிட்ட கேட்ட நீ தானே கொடுத்த? இல்லையே, நீ உன்னுடைய இன்னொரு நண்பன் என்ன பண்ணினான்னு கேட்கவே இல்லையே, அவனுக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்கவே இல்லையே. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? தினமும் அவனுக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருந்தது. காலையில் எழுந்திரிச்சாலும் சரி, மதியமானாலும் சரி, மாலை ஆனாலும் சரி, உறங்க போறதுக்கு முன்னாலே ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் சொல்லிட்டு இருந்தான். என்ன தெரியுமா? அந்த பக்கம் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க ஆண்டவா அப்படின்னு அந்த பக்கம் உட்காந்து அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கக்கூடிய எல்லாமே நீங்களும் நானும் கேட்டு வரல, நாம கேட்டுதான் வந்திருக்கோம். அப்படின்னா எத்தனை பேருக்கு ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியும்பா? ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆண்டவனா பார்த்து உன் குடும்பத்தை எடுத்துக்கோ நீயே அப்படின்னா இவ்வளோ நல்ல குடும்பத்தை எடுத்துருப்போன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவனா பார்த்து நீயே உங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா இவ்வளோ நல்ல தாய் தகப்பன் கிடைச்சிருக்காது. ஆண்டவனா பார்த்து நீ ஒரு வாழ்க்கை துணைவியை நீயா எடு, கண்டிப்பா தெரியாது. ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம மனசுல அறியாமை மண்டி கிடைக்கும் போது கடவுள் நல்ல திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு பேனா, இங்கு நல்ல ஃபுல்லா இருக்கக்கூடிய பேனா, கடைக்கு போய் ஒரு பேனா வாங்கி இப்படி கோடு போட்டு பார்ப்பீங்க, வீட்டுக்கு வந்து எழுதினா அது எழுதவே எழுதாது. உங்களுக்கு தெரியாத விஷயம், அந்த பேனா அப்படி கோடு போடுறதோடு நிறுத்திடும், எழுதவே எழுதாது. ஆனா உங்க தலையில படைச்சவன் ரொம்ப அழகான ஒரு பேனாவை எடுத்து மிக திருத்தமாக வாழ்க்கை அமோகமா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, அன்றாட ஆரோக்கியம் கொடுத்துருக்கான், நித்திய அமைதி கொடுத்துருக்கான், வீட்டுக்கு திரும்பி போனா வான்னு சொல்றதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கான், பக்கத்துல உட்கார இத்தனையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாம நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன தெரியுமா? அந்த இன்னொரு பக்கத்துல தீவுல இருந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய என் நண்பன் கேட்கறதுக்கெல்லாம் ஆண்டவா குடு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது முடியும். அதுக்குதான் சொல்லுவாங்க, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் யுத்தம் முடிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வழியில ஒரு சாதாரண பாமரனை பார்த்தாங்களாம். பார்த்த பாமரன் ஓடி வந்து அர்ஜுனன் கிட்ட, நீங்க தான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சே, பெரிய ஆட்கள் ஆயிட்டீங்களே, என்னுடைய பசி கொடுமை போறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அர்ஜுனன் ஒரு 1000 பொற்காசுகளை அப்படியே அள்ளி அந்த ஒரு மூட்டையில போட்டு, இந்த குடும்பத்தை போய் காப்பாத்துப்போ, உன் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா அந்த வயதுல பெரியவர் அதை அள்ளிட்டு ஓடுறாரு. அவர் அடுத்த பக்கம் திரும்புறதுக்குள்ள ஒரு ஓடி வந்த ஒரு திருடன் அவர் கையிலேருந்து அதை தட்டி பறிச்சு எடுத்துட்டு போயிட்டான். சரி, இதை திரும்பி வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் திரும்பி வராரு. வந்து அர்ஜுனன் பார்க்குறாரு, என்ன பணத்தெல்லாம் பயன்படுத்துறீங்களா? ஆமாம், என் குடும்பத்துக்காக தான் கொண்டு போனேன், ஆனால் வழியில் யாரோ திருடன் கையிலேருந்து தட்டி பறிச்சு அத்தனை காசையும் கொண்டு போயிட்டான்.
சரி இனியாவது புத்திசாலியா இருங்க அப்படின்னு சொல்லி மிக விலைமதிப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மகரத்தின கல் ஒன்று அவர் கையில் கொடுத்து இதை கொண்டு போய் வச்சு பழச்சிக்கோங்க. அவ்வளோவே தான். கையில் அதை எடுக்கிறாரு, எடுத்துட்டு இதை கொண்டு போய் வச்சு பழச்சிக்கோங்கன்னு சொன்னதுனால இது என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது. கொண்டு போய் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடத்துக்குள்ளே வச்சுட்டு தினமும் காலையில் எடுத்து பார்க்குறாரு, மறுபடியும் வச்சிடறாரு, காலையில் எடுத்து பார்க்குறாரு, மறுபடியும் வச்சிடறாரு. பெரும்பாலானவர்கள் ஆண்டவன் கொடுத்த மிக அழகான நவரத்தின கல் மாதிரி இருக்கக்கூடிய மனசை கூட இப்படி தான் குடத்துக்குள்ளே போட்டு போட்டு வச்சு எடுத்து எடுத்து பார்க்குறோமே தவிர உபயோகப்படுத்துறது இல்லை. அடுத்தது அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 10 நாள் போச்சு. அவங்க மனைவி ஆற்றுக்கு போகும்போது இந்த குடத்தை எடுத்துகிட்டு போனாங்க, கழுவி அப்படியே ஊற்றுனாங்க. அதில் இருந்த மகரந்த கல்லும் அந்த பெரிய மகரத்தின கல்லும் அது போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அந்த பெரியவர் ரொம்ப புலம்புறாரு. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் வழியில் பார்க்குறாராம். பார்த்தபோது என்னாச்சு, அந்த கல்லை விற்று இல்லை, அது பத்திரமா ஒரு குடத்துக்குள்ளே போட்டு வச்சிருந்தேன், என் மனைவிக்கு ஆத்தங்கரைக்கு போய் அலசி ஊற்றுனதில் அதுவும் போயிடுச்சு. அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணினாலும் இவருக்கு ஒன்றும் ஒட்டுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்லலாம், அவருக்கு என்ன தேவையோ அதுக்கும் கம்மியாக ஒரு பொருள் கொடு. 100 ரூபா தேவை குடும்பத்துக்கு, இந்த மத்தியான நேரத்துக்கு சோறு போடுறதுக்கு அப்படின்னா 15 ரூபா கொடுப்போம். பார்க்கலாம், ஐயோ அது எப்படி பார்க்கலாம், அளவுக்கு அதிகமாக கொடுத்தோம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, கம்மியாக கொடுத்து பாரு. மனசே இல்லாமல் அவர் குடும்பத்திற்கு ஒருவேளை சோறுக்கு கூட பத்தாதுன்னு சொல்கிற அளவுக்கான அந்த காசுகளை கொடுக்குறான். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அர்ஜுனன் கொடுத்துருக்கான், வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போகும்போது கையை மறுபடியும் பார்க்குறாரு. இந்த காசுனால ஒன்றும் செல்லாது, என்ன பண்ணலாம்? அந்த ஆற்றுக்கு போய் இருக்கக்கூடிய இந்த காசில் கொஞ்சம் பொரியோ எதையோ வாங்கி ஆற்றுல இருக்கிற மீன்களுக்காவது போடலாம், எனக்கே இது பத்தலை, மீன்களுக்காவது அதுகளாவது அமைதியாக சாப்பிடட்டும் அப்படின்னு முதல் முறையாக தன் வீட்டுக்கு கொண்டு போகணுங்கிற நிலைமையை அந்த மனசை நிறுத்திட்டு தன்னை தவிர ஏதோ ஒரு உயிர் பசிச்சிருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வந்தவுடனே இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் ஆத்தங்கரையில் கொண்டு போய் பொரிய வாங்கி அதுக்கு போடுறாரு. எல்லாம் மேலே வந்து சாப்பிடுது. ஒரு மீன் வாயா ஆன் திறக்குது, அதனால முழுங்க கூட முடியல. என்ன கொடுமைடா அது, போட்ட பொரிய திங்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு மீனா அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு. எடுத்து இப்படி வாய்க்குள்ள கையை விடுறாரு. பார்த்தா அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போன கல் தொண்டைக்குழிக்குள்ளே சிக்கிட்டு இருக்கு. நம்பவே முடியல இப்படி கிடைக்கும்னு. அந்த கல்லை எடுத்துட்டு அந்த மீன் அப்படியே அவசரமாக அதுக்குள்ளே விட்டுறாரு. கையில் அந்த கல். இத்தனை நிகழ்ச்சியும் ஒவ்வொரு தடவை இவருக்கு அர்ஜுனனை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும், தட்டி அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த திருடனை தாங்க முடியாம வெளியில ஓடி வரான். இந்த கல்லை இவர் கையிலேருந்து எப்படியாவது வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த சம்பவத்தை அத்தனையும் நின்று பார்க்கக்கூடிய அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அந்த திருடனை பிடிச்சி அவன் கையில இருந்த பணத்தை வாங்கி இவர்கிட்ட குடிச்சு அவனை விரட்டி அடிக்கிறதாக கதை போகுது. அர்ஜுனன் திரும்பி பார்த்து கேட்கிறான், இது என்ன சூட்சமோன்னு எனக்கு புரியலப்பா. ஒரு ஆளை வச்சுக்கோ அப்படின்னு பணம் கொடுத்தேன், அதெல்லாம் திருட்டு போச்சு. அவருக்கு பத்தாம ஒரு பொருளை கொடுத்தேன், அவன் என்னடானா பக்கத்தில் இருக்கிற யாருக்கோ கொடுக்குறான் அப்படின்னு சொன்ன போது தான் கிருஷ்ணன் சொன்னாராம், எப்போ மன விசாலமாக இருக்கோ, எப்போ என்ன தவிர கூட யாருக்கோ தேவை இருக்குன்னு ஒரு மனசுக்கு தோணுதோ அந்த கேணி மட்டும்தான் இறக்க சுரக்கும். அந்த மனங்கள் இருக்கிற நாடு மட்டும்தான் இன்னும் பெரிதாக வளரும். அந்த மாதிரி நபர்கள் இருந்தா மட்டும்தான் உலகம் இன்னும் விசாலமாக மாறும். ஏதோ ஒரு கதையை நான் சொல்லிட்டு போறதாக இல்லை. ஓகே, நீங்க புராண காலத்துல சொல்றீங்க, இல்லை நீங்க கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ் பத்தி கேட்டிருப்பீங்க. இன்ஃபோசிஸ் தொடங்கின நாராயணமூர்த்தி அவர்களை பத்தி கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய மனைவியான சுதாமூர்த்தி அபாரமான ஒரு படைப்பாளர், மிகப்பெரிய மனித நேயத்தை ஊர் புற சொல்லி நடக்கக்கூடிய ஒரு நபர், நல்ல ஒரு பாட்டி, உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு மாஞ்சு கதை சொல்றதுல சந்தோஷம் உள்ள ஒரு பெண்மணி. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில மிக அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்கிருந்தோ கிளம்பி அவங்க பெங்களூர் திரும்பி வராங்க. வண்டியில ஏறியாச்சு. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டிக்கெட் பரிசோதகர், பயணச்சீட்டு பரிசோதகர் வராரு. ஒவ்வொருத்தையா கேட்குறாரு. அவங்க ரொம்ப அழகா சொல்லிட்டே வராங்க. 3 பேர் உட்கார வேண்டிய சீட்ல 8 பேர் உட்காந்துருக்கோம், நெருக்கி அடிச்சு. பெண்கள் வரக்கூடிய லேடிஸ் கூப்பே அது, அதுல உட்காந்துருக்கோம். எங்கிட்ட பயணச்சீட்டு கேட்டாரு, இந்த அங்கன்னு கொடுத்துட்டேன் நானு. அப்புறம் எங்கிட்ட இருக்க பக்கத்துல இருக்க எல்லாரும் அவங்க பயணச்சீட்டை காமிச்சாச்சு. எனக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில இப்படியே கீழே பார்த்து, நீங்க வாங்கியாச்சா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், நான் வாங்கிட்டேனே அப்படின்னு. பக்கத்துல இருந்த பெண்மணி, நானும் வாங்கியாச்சு. உங்க 2 பேரையும் கேட்கல, உங்க காலு கடியில ஒரு குழந்தை ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா பாருங்க, அவ்வளவுதான் கேட்டேன், அவளை முதல்ல வெளியில எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு 10 வயது சின்ன பெண் குழந்தை எழுந்துச்சு நிற்குது. நீ வாங்கியாச்சா பயணிச்சுட்டு அப்படின்னு கேட்குது. அந்த குழந்தை இல்லை. அடுத்த நிமிஷம் சுதாமூர்த்தி என்ன பண்றாங்க, தன் கைப்பையை திறந்து அந்த குழந்தைக்கான பயணச்சீட்டு பிளஸ் வாங்காத அபராத தொகை 2ஐயும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த பரிசோதகர் சொல்றாரு, உங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி குழந்தைங்களை ஆதரிக்கிறீங்க. அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு தண்டனை தான் வேணும், அந்த குழந்தைய அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விடணும், அப்பதான் சரியாகும் அப்படிங்கும் பொழுது மெதுவா வெளியில எட்டி பாக்குறாங்க சுதாமூர்த்தி. அவங்க வண்டி கிளம்பும் போதே ராத்திரி 8 மணி. இப்போ வண்டி கிளம்பி பரிசோதகர் இவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது எப்படி 3/4 மணி நேரம் தாண்டியாச்சு. 8:45 அடுத்த ஸ்டேஷன் வரும்போது மணி 9, 9:30 ஆகும். ஒரு 10 வயசு குழந்தைய, பெண் குழந்தைய அங்கே இறக்கி விடுறது
யாராலையும் ஒத்துக்க முடியாது. எத்தனை சட்டமாக இருந்தாலும் நீதி ஒரு பக்கம், சட்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழ்நாடும் இந்திய நாடும் இன்னும் கொஞ்சம் கூட நகர்த்தி சொல்லும். என்ன தெரியுமா? தர்மம்னு ஒன்று இருக்குது. சட்டப்படி குற்றமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய மனசனுடைய தர்மப்படி சரியாக தான் இருக்கும். அப்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம், இந்த மாதிரி நபர்களை நான் தான் வளர்க்குறேன்னே வச்சுக்கோங்க, தப்பு தான் நான் பண்ணுறேன், ஆனாலும் 9 மணி 9:30 மணிக்கு அரை இருட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தையை இறக்கி விட மனசு சத்தியமாக ஒத்துக்கலை. அந்த குழந்தைக்காத்த அபராத தொகை ப்ளஸ் பயணச்சீட்டு வாங்கியாச்சு. வண்டி வந்தாச்சு. பெங்களூர் வந்து அடுத்த நாள் காலையில் இறங்கியாச்சு. இறங்கி இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கார் வந்திருக்கு. இறங்கி கார்கிட்ட வரும்போது முதுகு பின்னால் ஏதோ கண்கள் தனியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறாங்க, அந்த குழந்தை அப்படியே நின்றுட்டு இருக்கா. கையில் ஒரு துணிப்பை தான், மீறி போனால் அதில் இன்னொரு துண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு துணி இருக்கலாம், அவ்வளோதான். கண்ணில் அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு தயக்கம், என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு கூட இந்த அனுபவம் வந்திருக்கலாம். குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு காரில் கிளம்பி எங்கேயாவது நீங்கள் ஒரு இன்ப சுற்றுலா பிக்னிக் மாதிரி போவீங்க. போய் ஒரு பெட்ஷீட்டை விரிச்சாச்சு, திரும்ப அந்த பெரிய ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சாச்சு, ஜில்லுன்னு இருக்க வேண்டியதெல்லாம் ஐஸ் க்யூப் போட்டு இருக்குது, சூடாக இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, எல்லாம் கொண்டு வந்து வச்சு பந்து போட்டு விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் ஓடி வந்து எல்லாம் உட்காரும்போது முகமே இல்லாத, அறிமுகமே இல்லாத, ஏதோ ஒரு ஒல்லியாக எலும்பெல்லாம் எண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி 4 காலும் ஒரு வாலும் தொங்க தொங்க 2 காதும் அப்படி கருணையால் அப்படி நிரம்பிற 2 கண்களோட ஒரு நாய்க்குட்டி வந்து அப்போ நிற்கும். பெரும்பாலும் பிக்னிக் போயிட்டு நம்ம நிமிரும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து அங்கே நிற்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடும்பமே சேர்ந்து அதுக்கு கொடுக்கும். காரில் நீங்கள் ஏறும்போதும் வாலாட்டிட்டு நின்றுட்டே இருக்கும். நீங்கள் வண்டி கிளம்பும் போதும் உங்களை பார்த்து வாலாட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அதை கண்ணோட கண் பார்த்து என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு அது கேட்குற அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுற உங்களுக்கு மனசு தாங்காமல் எங்கேயாவது திரும்பிக்குவீங்க. குழந்தைங்க கூப்பிட்டு நம்ம கூட்டிகிட்டு போகலாமா, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம், கூட்டிகிட்டு விடு 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 அப்படி தான் இருக்கும், கண்டுக்காது கண்டுக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. கார் கிளம்பி போயிடும். பின்னாலேயே கொஞ்சம் தூரம் ஓடி வரும். அது வந்து நிறுத்தியிருக்கும். ஆனாலும் கண்ணை மூடி என்னைக்காவது நீங்கள் பிக்னிக்னு நினச்சாலே அந்த கண்ணில் ஈரக்கசிவோட உங்களையே பார்த்துட்டு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்ட நாய்க்குட்டி வந்துட்டு போகும். இப்போ இந்த பெண் குழந்தை அப்படி தான் நின்றுட்டுருக்கா. தாங்கவே முடியல சுதாமூர்த்தியால். டிரைவர் அப்போ கிளம்பலாமா அப்படின்னு, ஷீ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அண்ட் ஷீ இஸ் ஹோல்டிங் அ வெரி ஹை ஆஃபீஸ். சும்மா அப்படியெல்லாம் தெருவில் போகிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர நபராக அவங்களால கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, அதையும் கூட்டிகிட்டு வா, அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு. டிரைவர் மறுபடியும் தன் காதில் சரியாக தான் விழுந்துச்சா அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம், கூட்டிகிட்டு வந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயாச்சு. இவங்களுக்கு தெரிந்த இவருடைய நண்பர் நடத்தக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக தனியாக, ஆண் குழந்தைகளுக்காக தனியாக இருக்கக்கூடிய இல்லங்களில் கொண்டு போய் இந்த குழந்தைய விடுறாங்க. அப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பெண் குழந்தைய போய் பார்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஒரு வாரம் அப்படிங்கிறது 15 நாளைக்கு ஒரு தடவை ஆகுது, அப்புறம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுது, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுது, அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகுது. முற்றிலும் மறந்து கூட போயிட்டாங்க. இப்படி ஒரு குழந்தை இருந்தது, கூட்டிகிட்டு வந்தோம், எல்லாத்தையும் மறந்து போயாச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு ஒரு தபால் ஒரு ஃபோன் மெசேஜ் வருது. என்ன, 10 வருஷம் தாண்டியாச்சு. இவங்க பார்க்கும்போது அதுக்கு ஒரு 10 வயசு குழந்தை, அதை படிக்க வச்சாச்சு. அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது இவங்களுடைய கம்பெனியே பண்ணும். இவங்ககிட்ட வரக்கூட வராது அந்த செய்தி. ஒரு 10 வருஷம் தாண்டியாச்சு, 20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பெண் குழந்தைக்கு. ஒரு நாளைக்கு உங்களை பார்க்கணும் நான் அப்படின்னு வருது. கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டு பார்த்தா நல்லா வளர்ந்த ஒரு 20-21 வயது பெண் குழந்தை. ஆரோக்கியமாக இருக்குது, கண்ணில் நல்ல தீஷணியம் தெரியுது, அறிவு சுடர் தெரியுது, குரலில் அவ்வளோ இனிமை இருக்குது, அவ்வளோ பணிவு இருக்குது. பாரதி சொன்ன நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையாக இருக்கக்கூடிய பெண் குழந்தை. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களுக்கு அந்த குழந்தைய அடையாளம் கூட தெரியல. தாம் வரும்பொழுது அந்த வண்டியில் காலுக்கடியில் பயந்து பதுங்கி பதறி போய் உட்கார்ந்திருந்த அந்த வறுமையின் சின்னமாக இருந்த அந்த குட்டி பெண் குழந்தை தெரியல. 20 வயசுக்கு நிமிர்ந்த தோளோட நல்ல ஞானத்தோடு நிற்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு அடையாளமே தெரியல. யாருமா, நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அவள் சொல்கிறான், இல்லை, ஐ ஹவ் பீன் ஷார்ட் லிஸ்டட், ஆன்ஷோர் அசைன்மெண்ட் எனக்கு வந்திருக்கு. நான் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஃபோசிஸ்லேயே தான் உங்களுக்கு வேலை, கம்பெனியில் அமெரிக்கா போகிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் கிளம்புறேன். எத்தனையோ குழந்தைங்களை பார்த்துருக்கோம், போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, அவ்வளோவே தான் சொல்லியாச்சு. நாட்கள் போயிட்டே இருக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு யூஎஸ்லேருந்து கன்னடம் பேசக்கூடிய அந்த பெண்கள், அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க சுதாமூர்த்தியை. போகிறாங்க, போய் பேசியாச்சு. எல்லாம் பலத்த கரகோஷம் எல்லாம் தான் முடிஞ்சு இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்லேருந்து இவங்க ஷி ஹாஸ் டு செக் அவுட். எல்லாம் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பே பண்ணுறதுக்காக நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நோ தேங்க்யூ மேடம், உங்களுக்காக பேமெண்ட் முடிஞ்சாச்சு. பேமெண்ட் முடிஞ்சாச்சா? இல்லை, நான் தானே கொடுப்பேன் எப்பவும். இல்லை, அங்கே உட்காந்துருக்காங்க ஒருத்தங்க, அவங்க பே பண்ணி முடிச்சிட்டாங்க. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா அந்த பெண் உட்காந்துருக்காங்க. நான் 3 வருஷம் முன்னாலே இவங்க போயிட்டு வான்னு சொன்ன அந்த குழந்தை வரா. இப்போ இன்னும் முகத்தில் இன்னும் அறிவுக்கள் அதிகமாக இருக்குது, இன்னும் துணிச்சல் அதிகமாக இருக்குது. துணிச்சலும் அறிவுக்களையும் போக ஒரு வீரம் கூட இருக்குது அந்த முகத்தில். இவங்க யாருன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்கிறா, ஒன்றும் இல்லை,
உங்ககிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டிக்கெட் சார்ஜும் ஒரு அபராத தொகையும் நான் கடன் பட்டிருந்தேன். அந்த கடனை நான் திருப்பி கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா வந்திருக்கீங்க, உங்களுடைய தங்குதலுக்கும் உங்களுடைய உணவுக்கும் கொடுக்கறது மூலமாக அந்த கடனை நான் இன்னும் திருப்பி கட்டலை, அதற்கான வட்டியை கொடுத்துருக்கேன், அவ்வளவே தான். இனி இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்களை நான் தூக்கி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை சொல்லும் பொழுது என் மனதுக்குள்ளே வரக்கூடிய இன்னொரு விஷயம், பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கலுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு 300 ஏக்கரா இடம் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவருடைய நிலத்துக்கு போனோம். ரொம்ப அபாரமாக கொண்டாடினோம். அப்போது தமிழ்நாட்டினுடைய கிராமிய கலைகள் எல்லாம் வந்தது. அந்த கிராமிய கலைகளில் 8 வயசு 7 வயசு குழந்தைங்க, பொடி பொடியாக பெண் குழந்தைங்க, சின்னதாக இருக்குது. அந்த கால் நிறைய சலக்குன்னு சத்தம் கேட்குற மாதிரி கால் நிறைய கொலுசு போட்டுட்ருக்கு, தழைய பாவாடை கட்டிட்டு இருக்கு. அந்த குழந்தை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குழந்தைங்கள பார்க்கவே அந்த குழந்தைங்க சிலம்பு ஆடினாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பெண் குழந்தைங்க சிலம்பாடி நான் பார்த்ததில்லை. சிலம்பு சுற்றுறது அப்படின்னாலே இது ஆண்களுடையதுன்னு தான் பார்த்துருக்கேன். அது போக உரிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு சுருள் வாழ், அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் இணைப்புரை வழங்கிட்டு இருக்கக்கூடிய மிக சாதாரணமான ஒரு நபர், மிகவும் படித்த கிராமிய கலைகளில் மிக துறை போகிய ஒரு நபர். அந்த நபர் ஒன்றுன்னா சொல்லிட்டே வரும்போது ஒரு வரி சொன்னார். அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டே ஆகணும். அவர் சொன்னார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஏன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட, ஆண்மை என்பது அழகு சார்ந்தது, பெண்மை என்பது வீரம் சார்ந்தது அப்படின்னு. நான் நினச்சேன் ஒருவேளை தப்பாக சொல்லிட்டாரோ. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது அழகு சார்ந்தது, ஆண்மை என்பது வீரம் சார்ந்ததுன்னு தப்பாவே சொல்லி, தப்பாவே நம்பி, தப்பாவே பழகி, தப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்மனன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ராக்டிஸ் டசன்ட் மேக் பர்ஃபெக்ட். ஒழுங்காக பண்ணால் பர்ஃபெக்ட், தப்பாக பண்ணால் தப்பே பெர்மனண்ட்டாக மாறிவிடும் நமக்கு. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு தடவை கூட கூர்ந்து கவனிச்சேன். என் முகத்தில் வந்த ஒரு கேள்விக்குரிய பார்த்த அடுத்த நிமிஷம் அவர் மறுபடியும் சொன்னார். நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஆண்மை என்பது அழகு சார்ந்தது, பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. இயற்கையிலும் ஆண்மை என்பது அழகு சார்ந்தது, பெண்மை என்பது வீரம் சார்ந்தது அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தார். சொல்லும்போது சொன்னார், மிக நீண்ட தோகையோட அசைஞ்சு ஆடக்கூடிய அழகான மயில் என்பது ஆண்மையில்தான். பிடரி வீசிக்கொண்டு அப்படியே நின்று ஒரு கர்ஜனை பண்ணனா அந்த கானகமே அதிரும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்மையில் தான். பெண்மையை பொறுத்தவரை அழகு செய்து கொள்ள வேண்டிய தேவை அதற்கு என்றும் கிடையாது. பெண்ணின் கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காகவே இயற்கை ஆணை தன்னை அழகு செய்து கொள்ளும்படி பணித்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன். அடுத்தது அவர் இன்னொன்று சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். சும்மாவா உங்க முப்பாட்டி கையில் ஒரு முறத்தை வச்சுக்கிட்டு ஒரு புலியை அடிச்சு விரட்டியிருப்பா அப்படின்னு கேட்டார். எதிரில் வந்தது புலின்னு தெரியும், தான் வெறும் மனித ஜென்மோன்னு தெரியும், கையில் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஈட்டியோ வாளோ இல்லைன்னு தெரியும், அரிசி புடைச்சிட்டு இருந்த தானியம் புடைச்சிட்டு இருந்த முறம்னு தெரியும். கையில் இருக்கிறது முறமே ஆனாலும் சாதாரண பெண்மணியாக இருந்தாலும், எதிரில் நிற்கக்கூடியது சீறி வரக்கூடிய ஒரு புலியே ஆக இருந்தாலும், மனசுக்குள்ளே இருக்கிறது வீரமாக இருந்தால் அந்த அம்மாவால் புலி படையையே அடித்து விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பெண்களுக்கு வீரம் தான் மிகப்பெரிய அழகு, பொறுமை அதை விட பெரிய அழகு, தாராள குணம் அதை விட பெரிய அழகு அப்படின்னு சொல்லிட்டு வீரம் சார்ந்த அத்தனை பண்புகளையும் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தார். அடுத்தது சொன்னார், உங்க வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு வீரம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. வீரம் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களை மதிக்கிறதுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. எந்த வீட்டில் தாய் தன்னுடைய மகனுக்கு பெண்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாளோ அந்த உலகத்தில், அந்த வீதியில், அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எந்த பயமும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன், பொங்கல் அன்னைக்கு எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குது, எந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் கிடைக்குது, எத்தனை ஆச்சரியமான விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு நான் நினச்சேன். திரும்பி வரும்பொழுது மனங்கொள்ளாமல் இதை தான் தூக்கிட்டு வந்தேன். நான் தூக்கிட்டு வந்து போகிற இடமெல்லாம் மீண்டும் நான் சொன்னேன். இப்போ உங்ககிட்ட பேச தொடங்குமோ நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஒரு மாணவன் போர்க்களத்தில் போய் நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் மேடம், நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்டாடுங்க, ஊரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க அம்மா மட்டும் என்ன தும்மியாக பெற்றிருப்பாங்க? அவங்க அம்மாவும் 10 மாதம் சுமந்து தானே பெற்றிருப்பாங்க. அவங்க அம்மாவும் தன்னுடைய முளைப்பால் தானே கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்பாவும் தன்னுடைய கனவுகளை வச்சு தானே அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க. அது எப்படி சில குழந்தைகள் மட்டும் ஊரை காப்பாற்றுறதுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி இறங்கி போகுது, சில குழந்தைகள் மட்டும் ஊருக்கு உபதிரவம் செய்கிறதாக மாறி போகுது. எங்கேயுமே தப்பு வரல. நான் தொடங்கின இடத்துக்கே மீண்டும் வரேன். குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க. இதுக்கு தான் என்ன சொல்லுவோம் தெரியுமா,
என்ன வேணாலும் நீங்கள் உயில் எழுதுங்க. நான் விடைபெறதுக்கு முன்னால் உங்ககிட்ட இன்னொரு உயில் எழுத சொல்லிட்டு போகிறேன். இட்ஸ் கால்ட் எத்திக்கல் வில். அறம் சார்ந்த உயில் ஒன்றை உங்கள் குழந்தைகளுக்காக தயவு செய்து இன்றே எழுதி வைத்து விட்டு போங்கள்னு சொல்கிறேன். அறம் சார்ந்த உயில் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உயிலை நீ எடுத்து படிக்கும்போது நான் உயிரோடு இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது. சொத்தை பிரித்து கொடுத்தாச்சு, எதெல்லாம் பிரிக்க முடியுமோ அதெல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு. ஆனால் இந்த நாட்டினுடைய பண்பும் கலாச்சாரமும் அறத்தையும் யாரும் எடுத்துட்டு போக முடியாது, பிரிக்க முடியாது. உங்கள் அப்பா எப்படிப்பட்ட நபர் தெரியுமா அப்படின்னு நாளைக்கு தெருவில் உங்கள் அப்பாவுடைய புகழ ஒரு நபர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா அவருடைய அப்பா எழுதி வச்ச அறம் சார்ந்த அந்த உயிலை பயன்படுத்தினார். எந்த குழந்தைக்கு தைரியம் அதிகம் வரும்? 10 ஜென்மத்துக்கு சேர்த்து சொத்து வச்சுட்டு போற அப்பாவுக்கு குழந்தைக்கு வராது. உங்க அப்பா நேர்மையானவர்டா. உங்க அப்பா யாராவது அழுத அடுத்த நிமிஷம் இறங்கி வந்துடுவாரு. பல பேர் உங்க அப்பாவை ஏமாத்தி இருக்கலாம், ஆனா ஒரு தடவை கூட உங்க அப்பாவுக்கு ஏமாத்தணும்னு தோணது கிடையாது கண்ணா. அடுத்த வேளை சோறு இல்லாம 5 பைசா உங்க அப்பா கையில கொடுத்தா கூட போற போக்குல இல்லாதவனை கொடுத்துட்டு போயிடுவாருப்பா. பாரதியாருக்கு அப்படி பண்ணுவாங்களாம். பாரதியார் கையில ஒரு 5 ரூபாய், அவர் வாழ்ந்த காலத்துல 5 ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயம். வறுமை போகிறதுக்காக 5 ரூபாயை கொடுத்தாங்க அப்படின்னா பாரதி எப்பவுமே கீழே கை நீட்டி வாங்க மாட்டாராம், மேலேந்து இப்படி தான் எடுப்பாராம். பாரதி இதை போகிறதுக்குள்ளேயே வேற யாருக்கோ கொடுத்துருவாராம். கூட வந்த நண்பர் ஒரு தடவை கேட்டாராம், உனக்கே இல்லை, குடும்பத்துக்காக கொடுத்தது, நீ எப்படி கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது பாரதியார் சொன்னாராம், எனக்கு இல்லைன்னு சொன்னால் கொடுக்க நண்பர்கள் இருக்காங்க தான், அந்த அவருக்கு அவருங்க கூட கிடையாது, அதனால தான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் இன்னைக்கு போய் நீங்கள் செய்ய வேண்டியது. ப்ளீஸ் ரைட் அன் எத்திக்கல் வில் ஃபார் யுவர் சைல்டு. எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து நீங்க மேல வந்தீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தா உங்க குழந்தை காலத்துக்கு நிற்கும், தர்மம் தலை காக்கும் அப்படின்னு. இது நாம அப்பா அம்மா மட்டும் எழுதுறது இல்ல. ஒபாமா தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய 2 பெண்களுக்கும் எழுதி வச்சிருக்கக்கூடிய தி லெகசி, தி வில். குழந்தைங்களுக்கு பாராட்டி அந்த கடிதம் எழுதுறாரு. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்கும் பாராட்டி சொல்றாரு, என் கூட நான் பிரசிடென்ட் ஆகணும்னு ஓடி ஓடி வந்த போது என் கூட ஓடினீங்க, உழைச்சிங்க, தூக்கம் இல்லாம பாடுபட்டீங்க. இப்போ ஒரு ஜனாதிபதியுடைய குழந்தைகளாக நீங்க இருக்கும்போது வீட்டுக்கு மாலையில வரும்பொழுது என்னுடைய வேலைகள் எல்லாம் மறந்து போயிடுது. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எதிர்காலம் உங்களுக்கு உத்தரவாதம், ஆரோக்கியம் உங்களுக்கு உத்தரவாதம், ஆனந்தம் உங்களுக்கு உத்தரவாதம், கல்வி உங்களுக்கு உத்தரவாதம், ஒவ்வொன்றும் உங்களுக்கு உறுதியாக தரப்படும் அப்படின்னு ஒரு தகப்பனா நான் நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு அடுத்த நாள் உங்களை பார்க்கும்போது எனக்கு உங்கள் 2 பேர் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் தெரியுது. நான் ஜனாதிபதியாகி இருந்து இறங்கி போகும்போது இங்கே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அத்தனைக்கும் கல்வி உத்தரவாதம், ஆரோக்கியம் உத்தரவாதம், அதனுடைய ஆனந்தம் உத்தரவாதம், வேலை வாய்ப்பு உத்தரவாதம், அடுத்த வேளை சோறு உத்தரவாதம், உடுத்த உடுப்பு உத்தரவாதம், தலைக்கு மேலே ஒரு கூரை உத்தரவாதம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 4 காசு அவங்க கையில் உத்தரவாதம்னு விட்டுட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி போகும்போது நீங்கள் பண்ண வேண்டியது அதுதான். நான் வந்ததுக்கே மறுபடியும் தொடர்ந்து போகிறேன். மனித நேயத்தை விட அழகான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. பஸ்ஸில் ஏறினா கூட, ஒருத்தருக்கு இடம் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம இடம் கொடுத்ததை எல்லாரும் பார்த்தாங்களான்னு திரும்பி ஒரு தடவை பார்க்குற அளவுக்கு சிரித்து போன மனசு நமக்கு. கொஞ்சம் கூட விசாலப்படுத்தலாம். பஸ்ஸில் கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க ஏறினாங்க அப்படின்னா எழுந்திரிச்சு இடம் கொடுங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு அல்ல, அடுத்த தலைமுறையை தூக்கி வரக்கூடிய சகஜீவிக்கு எழுந்திரிச்சு இடம் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு தடவையும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுதோ, பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் பொழுதோ, ப்ளீஸ் ரிமெம்பர், எனி கண்ட்ரி தட் ரெஸ்பெக்ட்ஸ் விமன், எனி கண்ட்ரி விச் செலிப்ரேட்ஸ் விமன், எனி கண்ட்ரி விச் ஹோல்ட்ஸ் விமன் அஸ் வெரி பிக் பார்ட். சமுதாயத்தின் மிகப்பெரிய சக்தியாக எந்த ஒரு நாடு பெண்களை நிமிர்ந்து பார்த்து மரியாதை கொடுக்கிறதோ அந்த நாடு ஒரு பெண்ணுக்கல்ல மரியாதை கொடுக்கிறது. வரப்போகிற கண்ணுக்கு தெரியாத அடுத்த தலைமுறைக்கு நின்று மரியாதை கொடுக்குது. உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்தி வணங்கி நன்றி சொன்னதுக்கும் அதுதான் காரணம். அரிமா சங்கம் ஒன்றாக இருந்து எப்படி வேலை செய்யறதுங்கிற மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அந்த மாயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. உங்கள் குழந்தைங்கள்லாம் அனுபவிக்காத கஷ்டத்தை அரசினர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. நான் அரசினர் பள்ளியிலேருந்து வந்த ஒரு மாணவி, அரசு கலைக்கல்லூரியில் படித்த பெண். ஆடம்பரமான பைசாவை கொடுத்து அதிகமாக படிக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னை வளர்க்கலை. எனக்கு அரசு பள்ளிக்கூடங்களுடைய கஷ்டம் தெரியும், அரசு கலைக்கல்லூரிகள் உள்ள கஷ்டம் தெரியும். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் போகிறீங்க, வேருக்கு தண்ணி ஊற்றுங்க. வெளியில் இருக்கக்கூடிய பூ அழகாக இருக்குது, காய் அழகாக இருக்குது, மரம் அழகாக இருக்குது, இலை அழகாக இருக்குது. ஆனால் வேர் இருட்டுக்கு தான் சொந்தம். வேர் ஓடி ஓடி பாடுபட்டால் மட்டும்தான் பூ அழகாக பூக்கும், காய் அழகாக காய்க்கும். அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்கும் போங்க. பெண் குழந்தைங்களை தயவு செஞ்சு பாருங்கள். பெண் குழந்தைங்களுக்கான சானிட்டரி நாப்கின் ஆல்ரெடி நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க.
வெறும் சானிட்டரி நாப்கின் கொடுத்தா பத்தாது. நான் ஆண்களும் பெண்களும் ஒன்றா இருக்கக்கூடிய சபையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். உங்களை ஆண்களும் பெண்களுமா நான் பார்க்கல. என்னுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு நம்பிக்கையாக அவங்கள பார்த்து தான் நான் பேசுகிறேன். எனக்கு இதில் கூச்சம் இல்லை, தயக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். பத்திரமா பாதுகாத்து வச்சு அப்படியே என்னமோ ஒரு நெருப்பு பொரியை வச்சுட்ட மாதிரி கொண்டு போய் ஒவ்வொரு தீபமாக ஏற்றுவீங்கன்னு தெரியும். ப்ளீஸ் கோ டு ஆல் வில்லேஜஸ். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போங்க. டேக் உங்களுடைய டாக்டர்ஸ். இங்கே எத்தனை டாக்டர்ஸை பார்க்குறேன். ஐ எம் நாட் அ மெடிக்கல் டாக்டர், ஐ எம் அன் அகடமிக் டாக்டர். என்ன சொன்னாலும் பாடம் சொல்லிக் கொடுக்க எனக்கு தான் முடியும். மூச்சு திணறி அடுத்த வேளை மூச்சு வேணும் அப்படிங்கும்போது மருத்துவர் மட்டும்தான் பக்கத்தில் நின்னாக முடியும். பள்ளிக்கூடங்களுக்கு போங்க. பெண் குழந்தைங்களை பக்கத்தில் கூப்பிடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியல, அவங்களுக்கு தெரியலன்னா அதை விட பெரிய சோகம் அந்த அம்மாக்களுக்கு தெரியல, அதை விட பெரிய சோகம் அப்பாக்களுக்கு தெரியல, அதை விட பெரிய சோகம் தாத்தா பாட்டி யாருக்கும் தெரியல. உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுங்க, சுத்தமாக வச்சுக்கிறத பற்றி பேசுங்க, ஒரு நாப்கின் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தை பற்றி பேசுங்க. அம்மாவுடைய ஒரு புடவையை கிழிச்சு அதை ஒரு துணியாக வச்சு அந்த துணியை தோச்சு போடுற இடம் ஏதோ முள்ளுலையும் அங்கேயும் இங்கேயும் போட்டு அதில் பூச்சியும் பூரானும் ஏற தங்களுடைய சொந்த ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியாமல் எத்தனை கோடி பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு அறை வேணும். எழுத்தாளர் சுஜாதா தான் ரொம்ப அழகாக சொல்வார். அவருடைய கதையில் ஒரு கதாநாயகி வருவாள். ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண். எல்லாரும் குளிக்கக்கூடிய பொதுவான ஒரு குளியலறை தான் இருக்கும். அவள் தனக்குள்ளே சொல்லிக்குவா, நான் படித்து வளர்ந்து பெரிய ஆளாகி நிறைய பணம் சம்பாதிச்சு தனியாக ஒரு குளியலறை இருக்கக்கூடிய ஒரு வீடாக குடி போவேன் அப்படின்னு. ஏழ்மைக்காக இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா என்ன? ஏழ்மைக்கு ஒரு வளமையை சேர்த்து கொடுங்க. சானிட்டரி நாப்கின்ஸ் கண்டிப்பாக வேணும். இன்சினரேட்டர்ஸ் கண்டிப்பாக வேணும். பல பள்ளிக்கூடங்களில் தண்ணி இல்லை. நான் குடிக்கிற தண்ணியை மட்டுமே சொல்லலை. உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு 24 மணி நேரமும் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுது. பெண்ணாக இருக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதுனால, ஒரு பெண்ணை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கிறதுனால, இத்தனை அரிமாக்கள் பின்னாலேயும் பெண் சிங்கங்களாக அத்தனை பெண்களும் நிற்கிறதுனால நான் சொல்கிறேன். இத்தனை பெண்களும் ஒன்றாக சேர்ந்து அவங்கள அத்தனை பேரையும் நீங்கள் கிராமங்களுக்கு அனுப்ப முடியும்னா, அவங்க அத்தனை பேரும் அயராமல் உழைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், you will positively come upon with a generation of healthier women with healthier attitude. நான் கொண்டு வந்த விதையெல்லாம் தூவியாச்சு. நான் விதையை மண்ணில் தூவுறதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ மனங்களில் தான் தூவுறேன். குளம் தூர் வரல அப்படின்னா நம்ம சொல்கிறோம், பெருவெள்ளம் வந்துச்சு, மழையாக ஆண்டவன் வந்தால் கூட குளம் தூர் வரல அப்படின்னா குளம் தக்க வச்சுக்காது. ஏரி தூர் வரலைன்னா ஏரி தக்க வச்சுக்காது. குட்டை தூர் வரலைன்னா குட்டை வச்சுக்க முடியாது. இப்போது குளம் தூர்வாரணும், ஏரிக்கு தூர்வாரணும், குட்டை தூர்வாரணும் மாதிரி வெள்ள நிவாரண பணியை தாண்டி உள்ள நிவாரண பணிக்குள்ளே வந்திருக்கோம். இப்போது இன்றைக்கி நான் பண்ண முயற்சி போறவே மனங்களை தூர்வார பண்ணின முயற்சி. அவங்கவுங்க மனதை அப்பப்போ தூர்வாரிட்டே இருங்க. நீங்கள் ஒற்றைப்படையாக இருந்து உதவி செஞ்சாலும் சரி, 10 பேராக இருந்து உதவி செஞ்சாலும் சரி, இல்லை 100 பேராக இருந்து உதவி செஞ்சாலும் சரி, உங்களோட நான் செலவழித்த இந்த 1 மணி நேரம் நம்பிக்கை அப்படிங்கிற நாற்றை மனசில் நட்டிருக்கேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் சாலையில் எங்கேயாவது பார்த்தோன்னா என் கையை நீங்கள் வந்து பிடிச்ச அடுத்த நிமிஷம் எனக்கு தெரியும், நான் போட்ட விதை நாற்றாகி நாறு இப்போ மரமாகி 1000 பேருக்கு நிழல் கொடுத்துட்ருக்குன்னு. நன்றி, வணக்கம்.